உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க, இதுதான் துர்கா ரூம். அம்மா இந்தாங்க. போன் ரிங் ஆகுது. இதான் சரியான சான்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு போன் வந்திருக்க, பேசிட்டு வந்துடுறேன். பாத்துட்டே இருங்க. நிதானமா பேசிட்டு வாங்க போதும். ஹலோ, டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. ஆமா, உங்க ஊருகா பிசினஸ் எல்லாம் எப்படிமா போகுது? ஓரளவுக்கு போகுது. ஹோம்மேடுங்கிறதால டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? கூட பார்க்கலாம். அம்மா எடுத்து கொடுங்களேன். இந்தாங்க. கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வேலைய பிடிச்சாச்சு. அப்பாடா இருக்குது. போவோமா ஊர்வலம்? மாதாஜி, இந்த வீடு அப்படியே ரொம்ப அம்சமா இருக்குது, அழகா இருக்குது. எதிர் வீட்டுல தான் இருக்கிறோம். இத்தனை நாள் இந்த வீட்டை பார்க்காம இருந்திருக்கிறோம் மாதாஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துர்காவோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது. சிஸ்டர், சீக்கிரமா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போனா போடுங்க. வந்து கொத்தா தூக்கிட்டு போட்டோம். கொடு. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே மேடம், இமிடியேட்டா எப்பவே கிளம்பிடும். லஞ்ச ஒழிப்பு துறை வரப்போகுது. கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. சொக்கா மாட்ட போறான். வீடு பூரா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. யாரோட பணம் அதெல்லாம்? எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? ஒருவேளை நம்மள மாட்டி விடுறதுக்காக யாராவது பிளான் பண்றாங்களா? வாங்க. உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். துர்கா, சொல்லுங்க சார். உங்க வீட்டுல 5 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் இருக்கிறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. துர்கா, என்ன இது? வீட்டை சோதனை போடணும். உங்க டியூட்டியை நீங்க தாராளமா செய்யுங்க சார். நீங்க அந்த ரூம்ல போய் பாருங்க. நீங்க இந்த பக்கம் செக் பண்ணுங்க. சார். சிஸ்டர், நீங்க நினைச்சது நடக்க போகுது. இன்ஸ்பெக்டர் கையில விலங்கு மாட்டி கூட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. துர்கா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது? அங்க எதுவும் கிடைக்கல சார். சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன். எங்க டியூட்டியை தான் நாங்க செஞ்சோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இட்ஸ் ஓகே சார். உங்க இடத்துல நானா இருந்திருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நாங்க வரோம் மேடம்.
என்ன சிஸ்டர் அதிகாரிகள் எல்லாம் போறாங்க வெறுங்கையோட? ஏன் சிஸ்டர் அவளை அரெஸ்ட் பண்ணாம இவனும் மட்டும் எங்க போறானுவோ சிஸ்டர்? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நீ பணத்தை வச்சியா இல்லையா இல்ல ஆட்டைய போட்டுட்டியா? ஐயோ சிஸ்டர், சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், 5 லட்சம் ரூபாய் பணத்தை சொலையா தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் சிஸ்டர். துர்கா, இவ்ளோ பணம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? என்ன பழி வாங்குறதுக்காக யாரோ பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன? இது யாரோட வேலையா இருக்கும்? அம்மா, யாராவது வீட்டுக்கு புதுசா வந்தாங்களா? புதுசா? வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வணக்கம் மாதாஜி. வாங்க. ஓம் நம வாங்க. சிவாய. ஓம் நமச்சிவாய. ஊருகா வாங்க. மனம் தூக்குது. தேவி பாப்பாவோட பாட்டி மாயாவும் அவங்க கூடவே ஒருத்தர் இருப்பாரே. சங்கரபாண்டி. ஆ, ஆ, அவங்க 2 பேரும் தான் காலையில நீ போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. சூர்யா தான் உன்னை குழந்தைகிட்ட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பணத்தை மறைச்சு வச்சுட்டு போன் பண்ணி ஆபீசர்ஸ வர வச்சிருக்கீங்க. நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாளே. இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். தேவிக்காகவும் அவங்க அப்பாவுக்காகவும் இப்போ உங்களை இதோட விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிருப்பேன். என்ன போலீஸுங்கிற திமிர்ல பேசுறியா? நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. போய் சொல்லாதீங்க. உங்க 2 பேரை தவிர வெளியாளுங்க யாருமே என் வீட்டுக்குள்ள வரல. என் மேல இருக்கிற வெறுப்புல நீங்க 2 பேரும் தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். இனிமே இப்படி ஏதாவது பிளான் பண்ணீங்க, யாருக்காகவும் பார்க்க மாட்டேன். கம்பி எண்ணெய் வச்சிருவேன், ஜாக்கிரதை. இந்தாங்க உங்க பணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.